35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. அதிமுக பொதுக்குழுவை கூட்ட எஸ்பி வேலுமணி தரப்பு தீவிரம் காட்டி வருகிறது என்பது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்மிடையே பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ஜுபேர், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு டேஜாவு பார்க்குற மாதிரி இருக்கு. முன்னாடியே நம்ம இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்துருக்கோமே, மறுபடியும் இதை திரும்ப பார்க்குறோமேன்ற மாதிரி தோணுது. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஏடிஎம்கே? உங்களுடைய பார்வை என்ன? இந்த நகர்வு வேலுமணி அவர்கள் தரப்புடைய நகர்வு அவங்களுக்கு கை கொடுக்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப இருக்கிறார். கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர் இருக்கிறார். இவர் கையெழுத்து போட்டு தான் இப்ப வெற்றி பெற்றவர்களுக்கான அந்த சின்னமும் கிடைத்தது. இந்த அதிமுகவின் சார்பில் இவங்க தான் போட்டி போட்டதற்கான அந்த அதிகாரத்தை இவர் தான் வழங்கி இருக்கிறார். அப்படிங்கிற போது இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு பெரிய எதிர்பாராத முடிவாக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் தனியாக ஒரு அணியாக செயல்படணும், தாவேக்காவோட அவங்க பயணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அது அவசியம் இல்லை, கட்சியை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறார். அவருடைய நிலைப்பாடு அது இருக்கு. ஆனா கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி அவங்க இன்னைக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. வாக்களிச்சதை தொடர்ந்து இவர் கட்சி தாவல் தடை சட்டத்தில் இவங்க நீக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை எடுத்துட்டு இருக்கிறார். பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை பேசின விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க சிபிஐ வழக்கு பதிவு செய்யணும், இந்த மாற்றி வாக்களித்ததின் பின்னணியில குதிரை பேரம் நடந்திருக்கு. இது எப்படி 92 காலகட்டத்துல நரசிம்மராவ் ஆட்சி காலத்துல ஜார்ஜன் முக்தி மோக்ஷா எம்பிகளுக்கு பணம் கொடுத்த வழக்குல சிபிஐ பதிவு செய்யப்பட்டதோ அதை முன்னிறுத்தி அதை முன்கோள் காட்டி அதே போல இவங்க இந்த விஷயத்திலையும் வழக்கு பதிவு செய்யணும்னு இன்பதுரை கேட்கிறாரு. இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசின டிடிவி தினகரனுமே அவர்களுக்கு பதவி பறி போக போகுது, அவங்க மேல் வழக்கு பதிவு செய்யணும், சிபிஐ வழக்கு பதிவு செய்யணுங்கிற விஷயத்தை அழுத்தமா பதிவு பண்றாரு. அப்ப அந்த முகாமில் அந்த தரப்பில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆளுநரை பார்க்க போறாங்க, ஆளுநரிடம் மனு கொடுக்க போறாங்க, சபாநாயகரிடம் கொடுத்துருக்காங்க, நீதிமன்றத்துக்கு போறாங்கிறது அவர்களும் இன்னைக்கு வேகமாக இந்த விஷயத்தை கையில் எடுத்து அவங்களும் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா எதிர்த்தரப்புல என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி செயற்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமியை நீக்கணுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கையில் எடுத்து அந்த வேலையும் பண்ணிட்டு போறாங்க. இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பலகீனத்தையும் பின்னடைவையும் தான் கொடுக்கும். ஏற்கனவே தொடர் தோல்விகளில் தோண்டு போயிருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இது மேலும் மேலும் ஒரு பலகீனம் தான். பட் as of now யாரோட கை ஓங்கியிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் கொறடா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் அவர்களுடைய கை தான் ஓங்கியிருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இப்போ இவங்க 1000 பேருக்கு மேல நான் கையெழுத்து வாங்க போறோம்னு ஒரு பணியை முன்னெடுத்திருக்காங்க. இது இபிஎஸ் அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதிமுகவினுடைய பயில என்னன்னா தொண்டர்கள் சேர்ந்துதான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறது சட்டம் இருக்கு. அதிமுக உருவாக்குறப்ப போடப்பட்ட சட்டம். ஆனா ஒரு திருத்தம் செய்து எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தார். ஓகே, இப்ப அந்த சிக்கலுமே அங்க இருக்கு. ஓகே, இப்ப அது இப்ப 2 பேரும் சேர்ந்து கடைசியில நீதிமன்றத்துக்கு தான் போய் நிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இவரை தேர்ந்தெடுத்ததே செல்லாதுன்னு இவங்க சொல்ல போறாங்க, நாங்க தொண்டர்கள் சேர்ந்து அவரை நீக்க போறோம்னு சொல்றாங்க. இதை வழக்கு திருப்பி தேர்தல் ஆணையத்திலையும் கோர்ட்லயும் போய் நிக்க போகுது. ரைட், நன்றி திரு ஜுபேர், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.